வணக்கம் நேர்களே, நலம் தானே? நான் உங்கள் ஆர்ஜே பாரதி கருணாகரன் பேசுகிறேன். இது சரோஜா தேவி ஸ்பெஷல் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போது சரோஜா தேவி பாடல்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோலையும். இதில் சிவாஜி அவர்களும் சரோஜா தேவி நடித்த ஒரு பாடல் காட்சிகள் தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒரு கிராமத்து பாடல். கிராமத்து பாடல் அப்படின்னாலே அந்த கிராமத்து சூழ்நிலையில் அந்த கிராமத்தில் அந்த பாடலை எடுத்திருப்பாங்க. பாடல் காட்சி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். சரோஜாதேவி அவங்க பாடல் முழுக்க தலையில் ஒரு கூடையை சுமந்துக்கிட்டு வருவாங்க. சாப்பாட்டு கூடை அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதை வந்து தலையில் சுமந்துட்டு வருவாங்க. பாடல் ஃபுல்லாகவே நடந்துக்கிட்டே வருவாங்க. சிவாஜி அவர்கள் வந்து நடந்து வருவார். அதுக்கப்புறம் மாட்டு வண்டியில் வருவார். அதுக்கப்புறம் ஒரு எருமை மாட்டு மேலே கூட உட்காந்துட்டு வருவார். அவர் ஒரு கை சரியில்லாத ஒரு மாற்றுத்திறனாளியாக இதில் நடிச்சிருப்பார். இந்த பாட்டில் என்ன பாட்டுக்கு முதல்ல நீங்கள் சொல்லவே இல்லையேன்னு சொல்கிறீங்களா? இதை சொல்கிறேன். இது வந்து பாகப்பிரிவினை படத்துலேருந்து தாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா அப்படின்னு சிவாஜி அவர்கள் கேட்பாங்க. அவங்க அழகாக சொல்லுவாங்க, பாலை போல் சிரிப்பு இருக்குது, பக்குவமாய் குணம் இருக்குது, ஆளழகும் சேர்ந்து இருக்கு கண்ணையா, இந்த ஏழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையா அப்படின்வாங்க. ஏன்னா ஒரு யதார்த்தமான ஒரு வரிகள். அவங்க வாழ்க்கையே, அந்த கால வாழ்க்கையே வந்து ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. அதை அப்படியே பிரதிபலிக்குது இந்த பாடல் வரிகள் இல்லையா? இதை கேட்கும்போது நமக்கெல்லாம் உண்மையாகவே அந்த கிராமத்து பாடல்கள்லாம் கேட்கும்போது மனசு அப்படியே லேசாகிடுது. சரி, இப்போ இந்த பாட்டில் நடுவில் வரிகள் சொல்லணும் அப்படின்னா, அங்கம் குறைந்தவனை அழகில்லா ஆண்மகனை மங்கையர்கள் மணப்பதுண்டோ சொல்லம்மா, வீட்டில் மனம் பேசி முடிப்பதுண்டோ சொல்லம்மா, மனம் பேசி முடிப்பதுண்டோ சொல்லம்மா அப்படின்னு சிவாஜி அவர்கள் கேட்பாங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில் பாருங்கள், அவ்வளோ ஒரு அருமையான ஒரு பதிலாக இருக்கும். மண் பார்த்து விளைவதில்லை, மரம் பார்த்து படர்வதில்லை, மண் பார்த்து விளைவதில்லை, மரம் பார்த்து படர்வதில்லை, கண்ணியரும் பூங்கொடியும் கண்ணையா, அவ கண்ணிலே களங்கம் உண்டோ சொல்லையா, கண்ணிலே களங்கம் உண்டோ சொல்லையா. கண்ணியரும் பூங்கொடியும் மண் பார்த்து விளைவதில்லை, மரம் பார்த்து படர்வதில்லை. நான் சொல்கிறது இந்த பாடல் வந்த காலத்தில், இப்போ அப்படி இல்லை. மண் பார்த்து மரம் பார்த்து தான் படர்றாங்க போல இருக்குது. இந்த காலம் அப்படி இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி இல்லை. இந்த பாட்டில் சொன்ன அந்த யதார்த்தமான வரிகள், யதார்த்தமான ஒரு அந்த பாடல் காட்சி, சிவாஜி அவங்க கேட்டதுக்கும் அதுக்கு சரோஜாதேவி அளித்த பதிலும் ரொம்ப அருமையாக இருக்கும். அவங்களுடைய பாடலில் இது வந்து ஒரு அருமையான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். சரோஜாதேவி அவங்களோட பாடல்களில் இது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு பாடல். மானமே ஆடைகளாம், மரியாதை பொன்னகையாம், நாணமாம் துணை இருந்தால் போதுமே, எங்கள் நாட்டு மக்கள் குல பெருமை தோன்றுமே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சரோஜாதேவி அவங்கள பற்றி நம்ம சொல்லும் பொழுது புதிய பறவை பற்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? சிவாஜி அவர்களும் சரோஜாதேவி அவங்களும் நடித்த ஒரு படம் அது. அதில் ஒரு பாடல் இந்த பாடலில் சரோஜாதேவி அவங்க மட்டும்தான் பாடுவாங்க. சிவாஜி அவர்கள் வந்து சீனில் இருப்பாங்க. ரொம்ப 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 ஹிட்டான ஒரு பாடல். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே அப்படின்னு அந்த பாடல் வரும். அந்த பாடல் வரை எல்லா வரிகளுமே நல்லாயிருக்கும். இது வந்து காதல் கொண்ட ஒரு பெண் தன்னை பற்றி பாடும் பாடல் இது. அந்த மாதிரி ஒரு வகையை சேர்ந்த பாடல் இது. அதனால் எல்லா வரிகளுமே அருமையாக இருக்கும் இந்த பாட்டில். இதில் குறிப்பிடத்தகுந்த வரி என்ன அப்படி எனக்கு பிடித்த வரிகள் என்னென்னா, பறந்து செல்ல நினைத்து விட்டேன் எனக்கும் சிறகில்லையே,
பழக வந்தேன் தழுவ வந்தேன் பறவை துணை இல்லையே, எடுத்து சொல்ல மனம் இருந்தும் வார்த்தை வரவில்லையே அப்படின்னு ரொம்ப அருமையாக இருக்கும் வார்த்தை வரி எல்லாமே. இந்த பாடல் வரிகள்லாம் நீங்கள் ரசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு பிடித்த வரிகள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்களேன். ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ ஒரு பொழுது மலராக கொடியில். சரோஜாதேவி அவங்க பாடல்களில் குறிப்பிடும்படியான இன்னொரு பாடல், நிறைய பாடல் இருக்குது, அதில் இதுவும் ஒரு வகை. இது என்னென்னா ஒரு கேள்வி பதில் மாதிரி வரும். ஒருத்தர் கேள்வி கேட்க இன்னொருத்தர் பதில் சொல்லுவாங்க. கேள்வியும் பதிலுமாக இந்த பாடல் முழுக்கவே இருக்கும். ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இப்படியா அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி இருக்கும். அதாவது இருவர் உள்ளம் படத்துலேருந்து நதி எங்கே போகிறது இந்த பாட்டு தான். இந்த பாடல் ஆரம்பமே பாருங்கள், கேள்வி தான். நதி எங்கே போகிறது கடலை தேடி, நாள் எங்கே போகிறது இரவை தேடி, நிலவெங்கே போகிறது மலரை தேடி, நினைவெங்கே போகிறது உறவை தேடி. நதி எங்கே போகிறது அப்படின்னு ஒருத்தர் கேட்க இன்னொருத்தர் வந்து கடலை தேடி. ஆமாம், நதி எங்கே போகுது அப்படின்னு நம்மளும் யோசிப்போம். கடலை தேடி போகுது. நிலவு எங்கே போகிறது அப்படி, அப்புறம் மனம் எங்கே போகிறது அப்படின்போது உறவை தேடி அப்படின்னு பொருத்தமான வரிகள், பொருத்தமான இது நம்ம ரசிக்கும்படியான வரிகளாக இந்த பாட்டில் இருக்கும். இதில் அடுத்த ஒரு பேரா சொல்லணும் அப்படின்னா, ராகங்கள் 100 வரும் வீணை ஒன்று, மேகங்கள் ஓடி வரும் வானம் ஒன்று. ராகங்கள் 100 வரும் வீணை ஒன்று, மேகங்கள் ஓடி வரும் வானம் ஒன்று, எண்ணங்கள் கோடி வரும் இதயம் ஒன்று, இன்பங்கள் அள்ளி வரும் பெண்மை ஒன்று அப்படின்னு அழகா என்ன, அதாவது எதுக்கு எது பொருத்தமானது அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு வரிகள் அவங்க யோசித்து நமக்கு எழுதி, அந்த பாடலாசிரியர் எழுதி நமக்கு ரசிக்க கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதில் அழகாக சிவாஜி அவர்களும் சரோஜாதேவி அவங்களும் நடித்து கொடுத்துட்டு நமக்கு வந்து அந்த ரசனையெல்லாம் வந்து விட்டு சென்றிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பள்ளியறை பெண் மனதில் ஏக்கம் ஏக்கம், பக்கத்தில் துணை இருந்தால் வெட்கம் வெட்கம். பள்ளியறை பெண் மனதில் ஏக்கம். சரோஜாதேவி ஸ்பெஷல் அப்படின்ற இந்த வீடியோவில் நம்ம சில சரோஜாதேவி அவர்கள் நடித்த ஒரு பாடல் காட்சியை நம்ம வந்து சிவாஜி அவர்களுடன் நடித்த சரோஜாதேவி அவர்களின் பாடல்கள் பற்றி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சரோஜாதேவி ஸ்பெஷல் இன்னமும் தொடரும் நேயர்களே. நன்றி, வணக்கம்.